உங்க மேல நிறைய பேர் பொறாமப்பட்டு வெறுப்பை கொட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு. யோசேப்பு கதை சொல்ல ஆரம்பித்தேன். ஒரு அப்பாவுக்கு எத்தனை பசங்க? 12 பேர். அதில் ஒரு ஆள் தான் யார்? ஜோசப். இன்னொரு பொம்பளை பிள்ளை வேற இருக்குது. நம்ம தான் பொம்பளை பிள்ளை பெருசாக கணக்கில் சேர்க்கறது இல்லைல்ல, அதனால் அது ஓரமாக இருக்குது. இந்த யோசேப்பு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறான். அப்பாவுடைய அன்பு அவனுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ இது அண்ணன்மார்களுக்கு இது ஒரு பெரிய பொறாமையாக மாறிடுச்சு. இதுதான் இந்த கதை. உங்க மேல நிறைய பேர் பொறாமப்பட்டு வெறுப்பை கொட்டுறாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு. ஆமென், ஆமென். You carried certain special things. நிறைய நேரம் நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க. அப்பா உங்க மேல ஏதோ விசேஷமானதை வைத்திருக்கிறார். அதுக்கு அடையாளம் உங்களை சிலர் பகைப்பாங்க. என்ன பெருமை பத்தியா அப்படிம்பாங்க. இப்பெல்லாம் அவனுக்கு இல்லை அவளுக்கு ரொம்ப பெருமை அப்படிம்பாங்க. அது வந்து அவங்க பார்வையில். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அது பெருமை இல்லடா, அருமை. பகைக்கப்படுறோம்னாலே உடனே நம்ம வந்து கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. யூ கேரிட் சர்டன் ஸ்பெஷல் திங்ஸ். எல்லாம் சொல்லுங்க. விசேஷமானதை சுமக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒதுக்கப்படுவார்கள், பகைக்கப்படுவார்கள், பொறாமைப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா உங்க மேல என்ன இருக்கு? ஸ்பெஷல் இருக்குது. தாவீதை வந்து சவுல் எதிர்க்கிறான்னா என்ன அர்த்தம்? இவன் ஆடு மேய்க்கிறவங்க, சாதாரண ஆடு மேய்க்கிற ஆளு. ஆனா எதிர்க்கிறது யாரு? ஏன் ராஜா எதிர்க்கான் தெரியுமா? இவனும் ஒரு ராஜா. உங்களுக்கு புரியுதுங்களா? Why king hates? Because you are a king. நீங்க ஒரு ராஜா. சில நேரம் உங்களுக்கு வர்ற எதிர்ப்பு தான் நீங்க யாருன்றதை சொல்லும். ஆமென். நீங்க யாருன்றத அதுதான் என்ன பண்ணும்? சொல்லும். அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். ஆமா, இவன் ஏன் நம்ம கிட்ட சண்டைக்கு வரான்? அவ்வளோ பெரிய ஆளு. என்ன நீனும் அவ்வளோ பெரிய ஆளு. உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த ஆளுக்கு பொறி தட்டிடுச்சு. அடுத்த ராஜா இவன் தான், அடுத்தால வரப்போறது இவன் தான்ன்றது அவனுக்கு அந்த வெளிப்பாடு வந்ததுனால தான் அவன் அவனை போய் எதிர்க்கிறான். ஆமென்.